கட்டிடக்கலை பெயிண்ட் ஃபினிஷ்கள் பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம் இது. இப்போ உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறீங்கன்னா கலர் மட்டும் முக்கியம் இல்ல. அந்த பெயிண்டோட ஃபினிஷ் எப்படி இருக்குங்கிறது தான் அதோட தோற்றத்தையும் நீடித்து உழைக்கிற தன்மையையும் தீர்மானிக்கும். சரி, இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல மேட் மற்றும் எக்ஷெல் ஃபினிஷ்களை பத்தி பார்க்கலாம். இப்போ உங்க சுவத்துல சின்ன சின்ன குறிகள் இருந்தா அதை மறைக்கணுமா? அப்போ மேட் ஃபினிஷ் ஒரு சூப்பர் சாய்ஸ். ஏன்னா அதுல நிறமைகள் அதிகமா இருக்கு. ஆனா இதை துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால மக்கள் நடமாட்டம் குறைவா இருக்கிற இடங்களுக்கு இதுக்கு அடுத்த லெவலான எக்ஷெல் ஃபினிஷும் கரெக்டா இருக்கும். அடுத்து சாட்டின் ஃபினிஷ். இது ரொம்பவே பிரபலமான ஒரு தேர்வு. இது நடுத்தரமான ஒரு ஃபினிஷ். இதோட பெரிய பிளஸ் என்னன்னா தொடச்சு சுத்தம் பண்றது ரொம்ப சுலபம். அதனாலேயே இது பல அறைகளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. கடைசியா செமி கிளாஸ் மற்றும் கிளாஸ் ஃபினிஷ்கள். இது ரொம்ப பளபளப்பா இருக்கும், ரொம்ப நீடித்து உழைக்கும், அப்புறம் எவ்ளோ கரைப்பட்டாலே ஈஸியா தொடச்சிடலாம். அதனால பாத்ரூம் கதவுகள் மாதிரி அடிக்கடி பயன்படுத்துற இடங்களுக்கு இதுதான் சரி. ஆனா ஒரு சின்ன மைனஸ், இந்த அதிக பளபளப்பு சுவத்துல இருக்கிற சின்ன சின்ன குறைகளை கூட நல்லா எடுத்து காட்டிடும். சுருக்கமா சொல்லணும்னா, பளபளப்பு கம்மியா இருந்தா குறைகளை மறைக்கும், பளபளப்பு அதிகமா இருந்தா நீடித்து உழைக்கும். உங்க அறையோட தேவை என்னவோ அதை வச்சு நீங்க முடிவு பண்ணுங்க.